சென்னை புறநகர் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களுக்கு மீண்டும் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மது பிரியர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை புறநகர் டாஸ்மாக் கடையில் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். போரூர் அடுத்த மதனந்தபுரம் டாஸ்மாகில் கூடுதல் பணம் கேட்ட ஊழியர்களுடன் மது பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முறைகேட்டில் ஈடுபடுவதால் போன்பே ஜிபேயில் பணம் வாங்க ஊழியர்கள் மறுப்பதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக மது பிரியர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது. இது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில கடந்த காலங்களில் பாட்டிலுக்கு குவார்ட்டருக்கு 10 ரூபாய், புல் பாட்டிலுக்கு 40 ரூபாய் என கட்டணம் வசூலித்து அந்த ரூபாய் விளம்பர திமுக அரசின் கோபாலபுரம் குடும்பத்திற்கு சேர்ந்தது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் அவர்கள் குடும்பத்திற்கு சென்றிருக்கிறது. தற்போது விளம்பர திமுக அரசு ஆட்சி முடிவெறும் தருவாயில் மீண்டும் டாஸ்மாகில் கூடுதல் கட்டணம் வசூலித்து அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வசூலிக்க திட்டமிட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சென்னை போரூரை அடுத்த மதனந்தபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய 4460 எண் கொண்ட டாஸ்மாக் கடையில மதுப்பிரியர்கள் மது வாங்க வரும்போது அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலித்து வருகிறார்கள். அதே போல ஏற்கனவே விளம்பர திமுக அரசு ஜிபே மற்றும் போன்பே மூலம் ஆன்லைன் மூலம் கட்டணம் வசூலிக்க இந்த மது பாட்டில் விற்க அனுமதி அளித்தும் பல டாஸ்மாக் கடைகள்ல இந்த ஜிபே போன்பே மூலம் கட்டணம் வசூலிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடையான அந்த மதனந்தபுரம் 4460 எண் கொண்ட அந்த டாஸ்மாக் கடையில மேற்பார்வையாளர் கருணாகரன் உள்ளிட்ட ஊழியர்கள் அந்த பகுதியில் வரக்கூடிய மதுப்பிரியர்களிடம் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதும், அதே போல போன்பே ஜிபே மூலம் கட்டணம் கொடுத்தால் அதை வாங்க மறுப்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த வீடியோ காட்சி தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை தடுக்க வேண்டும். ஏற்கனவே அறிவித்துள்ள இந்த போன்பே ஜிபே மூலம் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதன் மூலம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேர்தலுக்காகவே விளம்பர திமுக அரசு இது போல கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வினோத், சென்னை புறநகர் பகுதியில் டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.